Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். நீங்கள் இந்த தைரியம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிட்டீங்க. உங்கள் ஸ்கூலில் என்ன சொன்னாங்க, உங்கள் டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? எல்லா வாத்தியாருமே பார்த்துட்டாங்க படத்தை. இப்போ பார்த்துட்டு ஸ்கூல் முழுக்க எனக்கு ஃபேன்ஸாக இருக்கு. ஓகே, தலைவா அப்படிங்க ஒருத்தன், தலைவா எனக்கு சேர்த்துக்குவோம் படத்தில் அப்படிங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களையும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ மாதிரி இருக்கீங்க, பார்க்க வேறு மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா உங்களுக்கு? கெட்ட கமெண்ட் நிறைய வந்திருக்கு. நான் எல்லாம் கண்டுக்கல. அதை நான் நிறைய வாட்டி அதுக்கு அழுதுருக்கேன். இருந்தாலும் அதை படம் எடுக்கும்போது வந்துச்சு, வேணடா படம் எடுக்க போகிறாங்க, படம் எடுக்கும் பித்தி எல்லாம் வந்துட்டு இருக்கியா அப்படிங்காங்க. இந்த அப்டேட்டாக கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஜேகே சாரை சொல்லியிருப்பார். அப்டேட்டாக கொடுத்து ஒரு குரூப்பை தரத்திட்டார் அப்படி. இந்த மாதிரி அப்டேட்டாக கொடுக்க எல்லாரும் நிறைய பேர் அவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க. மனசை சங்கடப்படுத்துனாலும் அதை நான் ஒதுக்கிட்டேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டாச்சு, வெளியே போட்டாச்சு. என் ரூட் எதான், என் வழி தனி வெளி. முக்கியமாக இந்த உடல் வச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, எப்படி கடந்து வந்தீங்க? அதெல்லாம் தோணுது ப்ரோ. நான் சொல்லுவேன் எல்லாம் போய் எல்லாருக்கும் தான் வயிறு இருக்குது, உனக்கு மட்டும் வயிறு இல்லையாடா. நான் என்ன செய்வேன், மாறுண்டா அவ்வளோதான். அப்படி நன்மையாக சொல்லிட்டு போயிரு. அவனை போய் சண்டை போடணுமோ எனக்கு தெரியாது. சரி வஞ்சிட்டு போகிறான், நம்ம அதுக்கு நம்ம வெளியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு நான் போயிட்டேன். நான் அடுத்து என்னோட வேலைக்கு நான் போயிட்டே இருந்தேன். நல்லதாக பண்ணுவோம். இப்போ படத்தில் போய் நல்ல கருத்தாக சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு, மக்களுக்கு, மருத்துவருக்கு. பொதுவாக இந்த படம் தைரியன்ற படம் நட்பை வச்சு எடுத்தீங்கல்ல, நட்புக்கு நீங்கள் சொல்கிற பொதுவாக நட்புக்குன்னு சொல்கிற ஒரு விஷயம் ராஜுவில் என்ன சொல்லுவீங்க? நட்புன்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு நடந்திருக்கு, ஒரு வாட்டி நடந்துருச்சு. இப்போ அது சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, என்ன நடந்துச்சு? அதாவது திடீர்னு நாங்கள் பேசாமல் நல்லா பழகிட்டு இருந்தோம், நல்லா ஜாலியாக பழகிட்டு இருந்தோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. ஒரு நாள் மட்டும் திடீர்னு இறங்கிருச்சு. அந்த 2 பேரும் ஒரு பிரிஞ்சிட்டோம். அவன் பிரிஞ்சிட்டான் என்னை விட்டு. அன்னைக்கு தான் நான் முதல்ல நல்லா ரொம்ப அழுத முத நாள் நான் அன்னைக்கு அழுதேன். அதுக்கடுத்து இப்போ அதுக்கப்புறம் சேர்ந்துட்டோம். நிறைய பேர் சேர்க்க வச்சுட்டாங்க. என் நண்பர்கள், கிளாஸ்க்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்கள். நானும் அவன் மட்டும் தான் எங்கேனாலும் போவோம். வாத்தியார் சொல்லுவாங்க, என்னடா இப்படி போயிட்டு சேர்ந்தே தான் இருப்பீங்களா? ஆமாம் சார், என் நண்பன் சார், அப்படி தான் இருப்பான். அப்படி தான் தினேஷ் வருவான், அவன் அப்பப்போ வருவான், அவன் கூட சேர்ந்து போவேன். ஆனால் இருக்கிறது பூரா சிவராமன், அந்த கேமியோ, அவர் கூட தான் இருப்பேன் எப்பயுமே. ஓகே, வேற யாரு கூட போக மாட்டேன். அவரும் என் கூட எப்பயும் இருப்பார். எங்கிட்டு போனாலும் வருவார். என்ன ராஜவேலு பிரியால் ஆயிட்டியா அப்படிமா. அதாவது நம்மளை இப்போ எனக்கு தான் ஒன்றுனா நான் சோகமாக இருக்கேன், இல்லையே என் ராஜவேலு அப்படி பார்த்ததே கிடையாது, என்ன சொல்லு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். ஏன்னா அப்படி பழகிருக்கோம் நாங்கள், அப்படி பழக்கம். அப்படி இப்போ சோகமாக இருந்தோன்னா என்ன ஒரு மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லு, இல்லை என்ன இப்போ சண்டை போட்டு முடிச்சாலுமே இப்போயும் அப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி இருந்தால் என்ன செய்யுது, ஏன் இப்படி இருக்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இப்படி தாண்டா, இதாண்டா சிட்டி, இதான் வாழ்க்கை அப்படின்னு. இப்போ இன்டர்வியூ எடுக்க பயமாக இருக்கா அப்படின்னா, ஏன்டா பயப்படுற, இப்போலாம் இருக்கக்கூடாது எப்படின்னா, இதுக்கே அப்படின்னா இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்க. ஓகே, சண்டை போட்டாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸாக பழகுறோம்ல, அப்படி இருக்கணும். இப்போ சண்டை போட்டோன்னே மொத்தம் முடிஞ்சு, வாழ்க்கை முடிஞ்சு நான் நினச்சேன். ஆனால் அப்படி நினைக்கூடாது. அதனால தான் படம் எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போனோம் நாங்கள். முடிஞ்சு எனக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இத்தனை நாளாக இருந்துச்சு, கண்டிப்பாக வந்துட்டான். 2 பேரும் நாங்கள் சேர்ந்து இப்போ சந்தோஷமாக இருக்கோம். ஓகே, நட்பை பற்றி ராஜுவில் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்லா பழகுங்க, நல்ல ஏதாவது கெட்டதாக பழகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸு பழகினீங்க, நல்ல கருத்துக்களாக நல்லதாக சொல்லுங்கள். கெட்டதாக பழகிட்டு கெட்டதாக போகக்கூடாது. நல்லா பழக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸை பழகுங்க. இந்த மாதிரி தினேஷ் நல்லா தான் பழகாது. நல்ல பழக்கம் உள்ள ஃப்ரெண்ட்ஸை பழகுங்க, நல்லா ஜாலியாக இருங்க. திடீர்னு கெட்டதாக பழகிட்டு அவர் கூட சண்டை போட்டு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அது ஏதோ சண்டை போடுற மாதிரி. அதனால் நல்ல பழக்கம் பழகி நல்லவங்களாக இருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுங்க, பிரியாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் இருக்குல்ல, உங்கள் ஸ்கூல் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் இந்த தைரியம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிட்டீங்க. உங்கள் ஸ்கூலில் என்ன சொன்னாங்க, உங்கள் டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? படம் எடுக்க போகணுன்னு நான் இந்த சார்ட்டையும் சொல்லலை, எங்கள் மேக்ஸ் சார்ட்டை கூட சொல்லலை. நான் அமைதியாக கீழே அப்படியே உட்காந்தே இருப்பேன். அதாவது ரீல்ஸ் தெரியும், நிறைய சார் பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா சார் தைரியப்படுற டேரக்டர் சார் மேக்ஸ் சார் தைரியமா அப்படின்னு கேட்காரு.
என்ன ராஜவேலு நம்ம சொல்கிறான் அப்படிங்காங்க. சார் இல்லை சார் சின்ன படம் எடுக்கும். அப்படியா? தினேஷ் அப்படியே போட்டுக்கோ. தினேஷ் அப்போ கிட்ட இருந்தான். தினேஷ் ஆமாம் சார் தினேஷ் தான் இல்லை. அப்படியா சூச்சோ அப்படிங்க. அவங்க தான் எனக்கு அவங்களும் இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க தான் என்னை மேலே ஏற்றி விட்டாங்க. நல்லா பண்ணு ராஜவேலு, இன்னும் பெரிய ஆளாவா அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வாத்தியாருமே பார்த்துட்டாங்க படத்தை. இப்போ பார்த்துட்டு ஸ்கூல் முழுக்க எனக்கு ஃபேன்ஸாக இருக்கு. ஓகே தலைவா அப்படிங்க ஒருத்தன், தலைவா எனக்கு சேர்த்துக்குவோம் படத்தில் அப்படிங்க. எல்லா ஸ்கூலுக்குள்ளே போனாலே போதும் எல்லாரும் என்ன பார்க்காங்க. ஸ்கூலு முழுக்க ஹெச்எம் சார் ரொம்ப கொடுத்தாங்க. நல்லா பண்ணு, படிப்பே வச்சுக்கோ, நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வாத்தியார் அதான் எங்கள் ஸ்கூலு தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தைரியம் கொடுத்துச்சு. ஓகே ஸ்கூல்ல இருந்து வந்த தைரியம் தான் தைரியம். ஆமாம், நல்லா பண்ணு, உனக்கு எதெல்லாம் பிடிச்ச மாதிரி பண்ணு அப்படின்ட்டாங்க. சார் எல்லா சாரும், இங்கிலீஷ் சார் வெங்கடேசன் சார், தமிழ் சார் அனுகுமார் சார், மேக்ஸ் சார், டிஆர் சார் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க தான் எனக்கு ரொம்ப ராஜவேலு வாழ்க்கை கருத்து அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. ஓகே பாட்டு வந்து இப்போ 2வது படத்துக்கு கூட அவங்கள வச்சு பாட்டு எழுதியிருந்தேன். அந்த பாட்டு தான் உள்ள போட்டிருக்கேன். ஓகே ராஜவேல் வந்து உங்க லைஃப் பத்தி உங்க மேக்ஸ் சார் நிறைய அட்வைஸ் கொடுத்தாருல. ராஜவேல் நீங்க கொடுக்குற உங்க லைஃப்பை பத்தி ஒரு அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க? ஏன் லைஃப் இல்ல பொதுவா எல்லா லைஃப்பை பத்தி அட்வைஸ். கருத்தை பயன்படுத்தி நல்லா வாழணும். அது கெட்ட கருத்தை காதில் வாங்கிட்டு அதைப்படி போகக்கூடாது. இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா கூட கெட்டதாக இருந்துச்சா பிடிக்காது, அந்த சைடு இறங்க மாட்டேன். ரொம்ப யோசிப்பேன், இறங்க மாட்டேன். இந்த சைடு நல்லது இருக்கா அதை இறங்கி போயிரு. நல்லது பக்கம் போங்க, கெட்டது பக்கம் யாரும் போகாதீங்க. அதான் உங்க இல்லை நான் சொல்றது. நல்ல பாதையில் போங்க, கடவுள் என்னைக்கு நம்மளுக்கு துணை இருப்பார். நான் வணங்குற முருகனும் நான் எல்லா துணை இருப்பான். ஓகே ஆண்டவர் முருகன் இருப்பான். படத்தில் முருகா அப்படின்னு சொல்லியிருப்பேன், இல்லையா ஒரு சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக தான். ஆனால் அது எல்லாம் காமெடியாக இருக்குது அப்படி சொன்னா. அந்த வடிவே சொல்லியிருப்பார், ஷோவா முருகா தாங்க முடியல. ஆனால் முருகனை கும்பிட்றது அவர் முருகன் காப்பாற்றுவார் அப்படின்னு தமிழ் கடவுள். ஓகே டைட்டில் கார்டு தைரியம்ன்ற டைட்டில் கார்டுல வேல் போட்டெல்லாம் வச்சிருந்தீங்க. அதில் ஒரு டைட்டில் கார்டு ஒரு பீஜம் கூட போட்டிருப்பீங்க, வேல் ராஜவேல் ஏதோ ஒரு ராஜ 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 ராஜா தி ராஜவேல். அது பாடுங்க பாடி. அது பாட்டு கிடையாது, பீஜம். சரி அது மட்டும் ஒரு வாட்டி சொல்லி காமிங்க. ராஜ 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 ராஜா தி ராஜவேல். அவ்வளோதான் ப்ரோ. சூப்பர். எல்லாரும் ஒரு கட்டத்துல போகணும், எல்லாமே பண்ணணும்ன்ற ஆசை. நீங்க சோஷியல் மீடியால வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களையும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும், நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்க இவ்வளோ மாதிரி இருக்கீங்க, பார்க்க வேற மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா உங்களுக்கு? கெட்ட கமெண்ட் நிறைய வந்திருக்கு, நான் எல்லாம் கண்டுக்கல. அதை நான் நிறைய வாட்டி அதுக்கு அழுதுருக்கேன். இருந்தாலும் அதை படம் எடுக்கும்போது வந்துச்சு, இவன் என்னடா படம் எடுக்க போறாங்க, படம் எடுக்கும் பித்தி எல்லாம் வந்துட்டு இருக்கியா அப்படிங்காங்க. இந்த அப்டேட்டாக கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஜேகே சாரே சொல்லியிருப்பார். அப்டேட்டாக கொடுத்து ஒரு குரூப்பை திறத்திட்டாரு. இந்த மாதிரி அப்டேட்டாக கொடுக்க எல்லாரும் நிறைய பேர் அவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க. எதுக்கு நான் சொல்லலை, மனசை சங்கடப்படுத்தினாலும் அதை நான் ஒதுக்கிட்டேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டாச்சு, வெளியே போட்டாச்சு. என் ரூட் எதான், என் வழி தனி வழி, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டில் போயிட்டே இருந்து யார் வழியும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம மனசில் நல்லது இருக்கா, நல்லதை நினச்சிட்டு நல்ல ரூட்டில் போயிட்டே இருந்தேன். அதனால தான் இந்த படம் எனக்கு இவ்வளோ வெற்றி கொடுத்துச்சு. அவங்க சொல்கிறத காதில் வாங்கலை. பிரனா படம் முடிஞ்சிருக்கு. சிறப்பு. உங்களை பற்றி ஜேகே வந்து ஒரு வீடியோலாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக போச்சு. ஜேகே வீடியோ போடுவாருங்க எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கல. போனால் அந்நேரத்தில் ஒரு சங்கடம் நடந்துச்சு, எங்கள் தாத்தா டெத்து. அதனால ரொம்ப எனக்கு இவ்வளோ ரீச் ஆனது கூட தெரியாது. எனக்கு அந்நேரத்தில் எதுவும் ஃபோனே நான் தொடலை. தாத்தா தான் பண்ணுறா நல்லா பண்ணு, பெரிய ஆளாக வருவா அப்படின்னாரு. தாத்தா இல்லாதது ரொம்ப கவலையாக இருக்குது. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க தாத்தாவை? ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. அதாவது அவர் தான் எனக்கு மெயினாகவே இருந்தார். இப்போ நான் சோஷியல் மீடியாவில் முதல்ல கால் எடுத்து வச்சது அவரோட இதுவால் தான். ஃபேஸ்புக்கில் நான் இருந்தது அவரால் தான். நான் கொட்டடி எனக்கெல்லாம் இப்போ விவரம் தெரியாது, நல்லா இப்போ கொட்டடிச்சிட்டு இருப்பேன். பாட்டு பாடுங்க வா கொட்டு நல்லா ட்ரம் அடிப்பேன். ட்ரம்முன்னு நான் சொல்லலை, வாலில் அடித்து பழகினேன் நான். இப்போ நான் இந்த இன்டர்வியூனால எனக்கு பாட்டு திக்குது. சாயம் பாட்டு நான் எழுதின பாட்டு ஓகே, சினிமா பாட்டு திக்குது. இல்லை வீட்டில் சினிமா பாட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். என் தெருவுக்காரங்க பூரா எனக்காண்டி வந்துக்கிட்டு 2 கடை இருக்கும், ஹோட்டல் இருக்கும். திருப்பதி டிஃபன் சென்டர், அடுத்து நடராஜ் டீ ஸ்டால் இருக்கும். அங்கே உட்காந்து டீ குடிக்கிறவங்களும் சரி, நான் கொட்டு வாசம் ரொம்ப நேரம் இன்னும் 2 டீ சாப்பிடுவாங்க. எனக்காண்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க ராஜு என்ன அடி கேட்குவாங்க உட்காந்து, இன்னும் அடிச்சுக்கிட்டே இரு அப்படிங்காங்க. யாரும் வைய மாட்டாங்க. அதனால தான் நான் பிராண்ட் வச்சுருப்பேன் அதில், அம்சை நாயகன் அப்படின்னு. ஆனால் எங்கள் தாத்தா தான் என்னை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பெரிய ஆள் ஆக்குனதே ஆள் எங்கள் தாத்தா தான். மத்தியானம் தான் அப்புறம் அன்றைக்கி அன்றைக்கி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு படம். அன்றைக்கி காலையில் ஆற்றுல இறங்கியிருக்காரு, அதை நான் பார்க்க விரும்பலை. காலையில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், மதியானம் 3:30க்கு பார்த்துருக்காங்க தாத்தா.
உட்காந்து இப்படி என்ன மாதிரி இப்படி உட்காந்து நல்லா பார்த்தாங்க. அவர் நடிச்சதை நான் நேரத்தில் கையெல்லாம் தண்ணி தாத்தா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு கை கொடுத்தேன் அவருக்கு போய். இன்னும் நல்லா பண்ணுப்பா, நல்லா வசனம் போடு அப்படின்னு சொன்னார். சரி வசனம் போட சொன்னார். சரி தாத்தா நல்லா இன்னும் நீங்கள் நிறைய படத்துக்கு என் கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சாயங்காலம் அவர் விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுக்கு போய் ஜிம்முக்கு அங்கிட்டு சும்மா போயிருந்தேன், சும்மா உடம்பு போயிருந்தேன். அங்கேயும் எனக்கு ஒரு வாட்டி அழுவு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு விரதம் இருந்தோம். அந்நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டேன். சரி உடம்பு ஃபிட்டாயிருமே நினச்சி லீவில் ஆரம்பித்தேன். ஒரு 15 நாள் 20 நாள் போயிடுச்சு. திடீர்னு தாத்தாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சிக்கன் வாடை பூரா மூஞ்சில் அடிக்கி ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மனசு பார்த்ததோடு இருந்தேன். சாயங்காலம் சொன்ன மாதிரி நடந்துச்சு. எங்கள் அப்பா திடீர்னு சொல்கிறாங்க, சரி எதுவும் உங்கள் மனசு சங்கடப்படாது, தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு இருட்டா மூஞ்சில் மாதிரி ஆயிடுச்சு. சாயங்காலம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் ப்ரோ. 2 மணி நேரம் தான் இருக்குது. 2 மணி நேரத்தில் தாத்தா இறந்துட்டாங்கன்னா கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, சரிப்பா அவ்வளோ அவர் படுத்தின தாத்தா எதுனாலும் நான் இங்கே தான் இருக்கேன், ஃபோன் பண்ணுங்க நான் வந்துடுறேன், இங்கே தான் இருப்பேன், ராஜவில் எங்கேயும் போக மாட்டான், இங்கே உங்களை நினச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சரிப்பா பார்த்து போயிட்டு அப்படின்னு. தாத்தா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த வலி தாங்களே வேதனையிலே கொஞ்சம் இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா அந்த வேதனையே தூக்கி போட்டிருப்பாரு. என் பேரை இவ்வளோ பெரிய நேரத்துக்கு இங்கே வந்து உங்களை பார்க்க இங்கே வந்திருப்பாரு, சென்னைக்கே வந்திருப்பாரு. என்ன வலி, தூக்கி போட்ட வலியை என்னை பிடிச்சி கொஞ்சிருப்பார் அவர். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னா. ஓகே, அவரையும் பெரிய ஆளாகிட்டேன் நான். அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. தாத்தா இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கு. உங்களை நிறைய பேர் வந்து உடம்பு வச்சும் சரி நிறைய விஷயம் கலாச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி செய்தி பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த உடல் வச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, எப்படி கடந்து வந்தீங்க? அதெல்லாம் தோணுது ப்ரோ. நான் சொல்லுவேன் எல்லாம் போய் எல்லாருக்கும் தான் வயிறு இருக்குது, உனக்கு மட்டும் வயிறு இல்லையாடா. நான் என்ன செய்வேன், மாறுண்டா அவ்வளோதான். அப்படி நன்மையாக சொல்லிட்டு போயிரு. அவனை போய் சண்டை போடணுமோ எனக்கு தெரியாது. சரி வஞ்சிட்டு போகிறான், நம்ம இதுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு நான் போயிட்டேன். மக்கள் அப்படின்னு தான் எல்லாம் இருக்கும். அவங்க வேலையை நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது உதவினா மட்டும் நம்ம பார்க்கலாம். சும்மா நம்மளை கலாய்க்கிறான் வயிறான் அவனை போய் நம்ம சீனோம்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. அவன் கத்திட்டு போகிறான், நான் அப்படி போகிறேன். இப்போ எனக்கு நிறைய பேர் இப்படி செஞ்சாங்க. அசிங்கமாக கமெண்டு என்ன பண்ண போகிற, எங்கள் அம்மா பற்றிலாம் அசிங்கமாக பண்ணியிருக்காங்க. சரி நான் பேசலை, அதான் அப்படி பண்ணி நான் தூக்கி போட்டேன். இதை நான் பண்ணக்கூடாது. நான் அடுத்து என்னோட வேலைக்கு நான் போயிட்டே இருந்தேன். நல்லதாக பண்ணுவோம். இப்போ படத்தில் வந்து நல்ல கருத்தாக சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு, மக்களுக்கு மருத்துவ கருத்து. ஓகே, இப்போ பொதுவாக நீங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி கேலி கிண்டல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அம்மா அப்பா சப்போர்ட்டாக இருப்பாங்களா? அம்மா அப்பா எவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு? எது பண்ணாலும் அவங்க வந்து நீ பண்ணுறா நாங்கள் இருக்கோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்கு சப்போர்ட்டாகவே இருப்பாங்க. என்றைக்கு பின்னாடி போக மாட்டாங்க. முன்னாடி வந்து நீ பண்ணுறா நாங்கள் இருக்கோம், அப்பா அம்மா இருக்கோம்டா, நீ பண்ணுறா அப்படிம்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க உனக்குலாம் அப்பா அம்மா கிடச்சி பெரிய விஷயம்டா அப்படிம்பாங்க. நீ பண்ணு, ஸ்டேஜ் ஏறுனா ஏறு, நான் அங்கே தான் நிற்க ஏறு அப்படிம்பாங்க. நான் அப்போ முதல்ல ஏறு நிறைய எழுதிக்கேன். பாட்டு நான் அம்மனுக்கு பாடியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு பாடி காட்டினா 2வது பாட்டு. முதல் பாட்டுன்னு கருப்பு சாமி பாட்டு எடுத்து பாடியிருக்கேன். ஓகே சரி, இப்போ உங்களை பற்றி நிறைய நீங்கள் சென்னை வரேன், நீங்கள் தைரியம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிடுவோம், உங்களை பூஸ்ட் பண்ணுறப்ப நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ராஜல் வந்து ரிப்ளை பண்ணு சரிங்களா? அந்த கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன், அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணு. சரி போடுங்க. நீங்கள் சென்னை வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் தலை வந்துட்ட ஒரு ஃபோன் மட்டும் அடி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க நம்பர் கிடைச்சா அப்புறம் அடிக்க முடியும், நம்பர் இல்லாமல் இடி போராடிக்க. ஓகே, இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ஆனா நீங்க மீதே சொல்றாங்க கலாய்க்கிறாங்கடா ஓட்டுறாங்கடா, சரி ஓட்டட்டுமே அப்படியே என்ன சொல்றாங்களே, அதுவே எனக்கு பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஓகே, இவங்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு அதுவும் நின்று கமெண்ட் பண்ணிட்டு போறாங்களா, அதை நினைங்க பார்த்துட்டு ஓடிடுவாங்க. நின்று கமெண்ட் பாக்ஸ் எடுத்து கமெண்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஓகே, ராஜவேல் தைரியம் படம் எடுத்து ஒரு சக்சஸ் மீட் ஒன்று பண்ணிருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றீங்க? சக்சஸ் மீட் பண்ணுவோம்.
சக்ஸஸ் மீட்னா நான் என்ன சொல்ல ப்ரோ, எனக்கு எதாவது இருந்தால் நான் பண்ணியிருப்பேன். ரூபா அது உள்ள ப்ரோ ரொம்ப கஷ்டம்தான். ரூபா இருந்தால் நான் பெரிய லெவலில் பண்ணியிருப்பேன். நான் இன்னும் கேமரா வாங்கி பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம். எதுவும் இல்லாதனால தான் ப்ரோ சின்னதாக பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த கமெண்ட். ப்ரோ ட்ரெயின் ஏறினா எந்த கம்பார்ட்மெண்ட் சொல்லுங்க ப்ரோ, வந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டுருக்கு. ட்ரெயினை சொல்லலாம், அவன் வந்துடுவானா தெரியாதுல்ல. நான் சொல்லிடுவேன், முடிஞ்சால் நான் சொல்லிடுவேன், வாங்க ப்ரோ நான் உங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, திருப்பாச்சி படத்தில் அவர் விஜய் சார் வந்து சென்னையில் வந்து இறங்கும்போது ஒரு பட்டையெல்லாம் போட்டு வந்து இறங்குவார்ல, அது மாதிரி ஒருத்தர் திருப்பாச்சி விஜய் என்ட்ரி ராஜவேல் அப்படின்னு மாதிரி. சரி பண்ணிடுவோம் ப்ரோ அப்படி சொல்லிடுவேன், அவ்வளோதான். பண்ணுவோம், வாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஓகே, அடுத்த கமெண்ட். உண்மையா திவாகரை கம்பேர் பண்ணா இந்த பையனுக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்கு, சென்னையில ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. திவாகர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் அவங்க தெரியும், சார். திவாகர் பத்தி ஒருத்தர் திவாகரை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட அவங்க நல்லா நடிக்காங்க. திவாகர் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு? நேரெல்லாம் பார்த்தல, ஃபோனில் இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். ஓகே, நிறைய இப்போ ஆக்டிங் எல்லாமே நிறைய பண்றாரு. அவருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க திவாகர்? இன்னும் நல்லா நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்லா பெரிய ஆள் ஆகுங்க சொல்லுவேன். நான் யாரும் கீழே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, எல்லாரும் மேலே வாங்க, நல்லா பெரிய ஆள் ஆவாங்க, அதான் எனக்கு ஆசை. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா, நாங்கள் உங்கள் வீடியோ நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்க்க அப்படி திவாகர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் பார்க்க அவங்க வந்து பெரியவங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அவங்க பெரியவங்களாம் சின்ன பையன் சொல்லியிருக்கேன். நான் 11th தான் படிக்கேன், எல்லாரும் அண்ணா தலைவராக கூப்பிடு, நான் 11th தான் படிக்கேன் ப்ரோ, தம்பி அப்படியெல்லாம் கூப்பிடுங்க. சூப்பர். எல்லாரும் அலர்ட் ஆகுங்கடா, ராஜவேல் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி. ஆமா, இங்க வந்து நான் அலர்ட் ஆகிற மாதிரி அப்படின்னு நான் பண்ண போறேன். சும்மா வந்திருக்கேன் ப்ரோ, உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் நான். சூப்பர். அடுத்து ப்ரோ 10 o'clock வாங்க ப்ரோ, என் ஃப்ரெண்டை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன், நானும் என் ஃப்ரெண்டும் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் ப்ரோ அப்படின்னு மாதிரி ஒருத்தர் போட்டுருக்கேன். இந்த இடம் தான் ப்ரோ வர முடியும், வாங்கன்னா எங்கே போய் வரேன் நான். ஓகே, அடுத்த கமெண்ட். நீங்கள் தாம்பரம் வரேன் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தீங்கல்ல, போடு தாம்பரம் ஃபுல்லாக க்ரௌடு குமிய போகுது, இனிமேல் வேற லெவல் தான் அப்படின்னு போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபோட்டோ போட்டு ஒருத்தர் போட்டிருக்கேன். அப்படிலாம் இல்லை, எங்கே நான் வந்து சாதாரணமான ஆள், நான் வாரேன், யாராவது மீட் பண்ணால் வாங்க அப்படி சொல்லிடுறேன் நான். வந்தவங்க வந்தால் பார்ப்பாங்க. இன்றைக்கி நான் அவ்வளோ பார்க்கல, நான் வந்தேன். ஏன்னா காலையில் நான் 5:30 வந்தேன், யாரும் பார்க்கல, போயிருந்தேன், யாராவது பார்த்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது. இசட் பிரிவு பாதுகாப்பு தாம்பரம் பகுதியில் தேவை, ஆக இதனை ஆளுநர் உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும். சின்ன பையன் ப்ரோ, எனக்கு இதுக்கு அப்புறம் அவ்வளோ யாரும் பரவாயில்ல, வர போகிறேன், 4 பேர் வருவாங்க, வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நான் போகிறேன், அவ்வளோதான். ஓகே, சென்னை இஸ் கோனா பி ஃபயர் டுமாரோ, இன்னையிலேருந்து சென்னை வந்து தீயா மாற போகுது ராஜவேலா அப்படின்னு போடுறேன். 10 பேரை கலாய்க்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வருதுல்ல, சொல்லுங்க. இப்போ எதுவும் நெகட்டிவ் இல்லை இப்போதைக்கு. இப்போ படம் எடுத்ததுலேருந்து நெகட்டிவ் எதுவுமே வரல. இன்னும் நல்லா பண்ணது, நல்லா கேமரா குவாலிட்டி, அது மட்டும் தான் சொல்கிறாங்க தவிர யாருமே படம் எடுத்த பிறகு நெகட்டிவாக பேசினவருக்குலாம் வாய் அடைச்சிருச்சு. ஏன்னா படம் எடுக்க போறியான்னு பேசி தானே கலாய்ச்சாங்க, அசிங்கமாக இருந்தாங்க. படம் எடுத்து இவ்வளோ பெரிய ஆளானோடனே அவங்களுக்கு ஏதோ வாயில் பேஷ் போட்டாங்க போல, அவங்க பேசலை. அதுக்கு நான் அவங்கள தப்பாக சொல்லலை, அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். உழைச்சி சாப்பிடுங்காங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க உழைச்சி சாப்பிட்றா வெண்ணு அப்படிங்காங்க. ப்ரோ நான் சின்ன போய் சும்மா தான் ப்ரோ எடுக்கும், நான் எப்படி இந்த வயசில் எங்கே போய் உழைக்க பிச்சை எடுக்கணுமா என்ன சொல்ல, நான் விடதான் கேட்டேன். நான் இந்த வயசில் நான் எங்கே போய் இது பண்ணேன் அப்படின்னு கேட்க, நான் வீடியோ போட்டிருந்தேன், உழைச்சி சாப்பிட்னு அசிங்கமாக வந்தாங்க. நான் இப்போ உழைக்க தானே செஞ்சேன், கேமரா வீடியோ எடுத்து உழைக்க தானே செஞ்சுருக்கோம், இந்த வயசில் எங்கே போய் உழைக்க போகிறோம், லோடு மேலே எடுத்தவா என்ன பண்ண சொல்லு, உழைச்சி சாப்பிடுங்காங்க. வேறு என்ன ப்ரோ நான் செய்ய இந்த வயசில்? சைக்கிள் கடைக்கு போனால் ஸ்கூல் முடிச்சு தான் சைக்கிள் கடைக்கு போக முடியும். இப்போ எனக்கு இது டேலண்ட்டு அப்படி சொன்னேன் ப்ரோ, நாங்கள் ட்ரை தான் பண்ணுறோம், இனிமேல் நான் பெரிய ஆள் எப்படின்னா உழைக்க போவேன் ப்ரோ, அதாவது ஒர்க் பண்ண போவேன், அண்ணாத்தான் நான் பெரிய ஆள் ஆவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு நான் அவங்களுக்கும் சேர்த்து நான் அசிங்கமாக பேசி அப்படி பண்ணதில்லை. இப்போ 10th படிச்சுட்டு 11th போக போகிறீங்க. 10th மார்க் எப்படி எடுத்தீங்க? அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ, 383. சூப்பர், நல்ல மார்க் தான் எடுத்தீங்க. வீட்டில் என்ன சொன்னாங்க? என்னை பற்றி எங்கள் தாத்தாவுக்கே தெரியும். எங்கள் தாத்தா பாஸ் ஆகிட்டானா 12th ரிசல்ட் கேட்குறேன், தாத்தா இது 12th ரிசல்ட் 10th இன்னும், ஆனால் அவர் இறந்த அன்னைக்கு 2 நாள் கழிச்சு 10th ரிசல்ட் கேட்டுக்கிட்டே இருந்தார், பேரன் பாஸ் ஆகிட்டான்னு. ஏன்னா அவர் தெரியும் நான் வந்து ரொம்ப படிக்க மாட்டேன், மீடியம் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பாஸ் ஆகிட்டானா தான் அவருக்கு மெயின், பாஸ் ஆகிட்டானா. எங்கள் அக்கா வந்து +2லையும் சரி 10thலையும் சரி ஸ்கூல்லே 2வது இடம் இப்படி பிடிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலாம் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி
என்எம்எம்எஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இது பெரிய இது வந்து எஸ்எஸ்என் காலேஜில் படிக்காங்க. ஓகே. அவங்க பேர் ஜெயசந்தியா. எல்லாரும் பேரையும் மென்ஷன் பண்ணி கரெக்டாக எல்லாரையும் கரெக்டாக பண்ணுறீங்க. இறுதியாக இப்போ இந்த மாதிரி உங்களை மாதிரி படம்லாம் பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ராஜுவில் என்ன சொல்லுவீங்க? நல்லா பண்ணுங்க. என்னைய மாதிரி தான் பண்ணுன்னு சொல்ல வரல. நான் வந்து சிம்பிளாக அப்படி எடுத்தேன். அவங்க இன்னும் கேமரா போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நான் சொல்லுவேன். ஓகே. இந்த காசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, காசு இல்லாமல் உங்களை மாதிரி படங்கள் எடுக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க ராஜவேல்? நீங்கள் ஏதாவது முடிஞ்சாலும் இப்போ ஏன்டா எனக்கும் காசு எதுவும் இல்லை. புரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்ட்டு இப்போ எந்த காசும் இல்லை. நானும் இந்த இப்போ பேசுனீங்கல்ல அந்த ஃபோனை வச்சு தான் எடுக்கேன். சாதா ஃபோனை வச்சு எடுத்துகிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னா அவங்களும் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கடவுள் ஒரு பக்கம் அவங்களுக்கு வழியை காட்டுவார். இப்போ நானும் அப்படித்தான். கடவுள் பார்த்துக்குவார், அதாவது நல்ல வழி காட்டுவார். நம்பிக்கையோட தைரியத்தோடு இருந்து தைரியம்னு ஒரு படம் எடுத்து பெரிய லெவலில் உங்கள் முன்னாடி வந்து உங்க உட்காந்துருக்கீங்க. சூப்பர். சரி, இறுதியாக ஒரே ஒரு பாட்டு மட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைபான பாட்டு மட்டும் பாட்டி இந்த இன்டர்வியூ முடிச்சிடலாம். என்ன பாட்டு? இப்போ நான் என்ன நல்ல இப்போ அதான் நான் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆள் ஆக்குச்சு. இப்போ ஒரு பாட்டு போட்டேன், அதான் இன்ஸ்டாகிராமில் என்னை பெரிய ஆளா கொண்டு வந்துச்சு. சரி, அந்த பாட்டை பாடுறீங்களா? இந்த சிங்காரி சரக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை குடியரசு தினத்துக்கு மட்டும் பண்ணேன். சரி. குடியரசு தினம்தான் வந்துருச்சு, அட ஆட்டம் பாட்டம் தான் தொடங்கிருச்சு. குடியரசு தினம்தான் வந்துருச்சு, அட ஆட்டம் பாட்டம் தான் தொடங்கிருச்சு. வெட்டு கட்டி பாடுவோம், அட குத்தாட்டம் போடுவோம், அட மெட்டு கட்டி பாடுவோம், குத்தாட்டம் போடுவோம். நாமளும் தான் நிமிர்ந்து நின்று தலைவணக்கம் போடுவோம். குடியரசு தினம்தான் வந்துருச்சு, அட ஆட்டம் பாட்டம் தான் தொடங்கிருச்சு. அப்படியே வருது, அப்படியே ஒரு சரணம் வருது. நம் இந்திய வீரர்களை அட நாமளும் தான் போற்றி சொல்லுவோம். நம் இந்திய வீரர்களை அட நாமளும் தான் போற்றி சொல்லுவோம். அட நாமளும் தான் போற்றி சொல்லி அட தலை வணக்கம் போட்டு வணங்குவோம். அட காந்தியும் அட நேருவும் அம்பேத்கரும் சுபாசன் வச்சு நாட்டுக்காக உழைச்ச வீரர்கள் பலருங்க. நாமளும் அந்த வீரர்களை மதிக்க பழகணுங்க. இந்த ராஜவேலு பாட்டை கேட்டு போட்டு நீயும் பாரு, நம் தாய் மண்ணை போட்டு சொல்லுடா. அட குடியரசு தினம்தான் வந்துருச்சு, அட ஆட்டம் பாட்டம் தான் தொடங்கிருச்சு. மெட்டு கட்டி பாடுவோம், அட குத்தாட்டம் போடுவோம், அட மெட்டு கட்டி பாடுவோம், குத்தாட்டம் போடுவோம். நாமளும் தான் நிமிர்ந்து நின்று தலைவணக்கம் போடுவோம். குடியரசு தினம்தான் டட்டன் டன், அட ஆட்டம் பாட்டம் தான் டட்டன் அப்படி முடியுது. சூப்பர். நல்லபடியாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயம் பண்ணுங்க. உங்கள் படிப்புலையும் சரி, உங்களோட கரியர்லையும் நல்ல விஷயம் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கு என்னோட சார்பாக, ஆதன் சினிமா சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவ்வளோ தூரம் வந்து நான் கூப்பிட்டேன்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்து இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் என்னோட படித்த ஸ்கூல் அதாவது நான் படித்தது வந்து ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா ராம்கோ குரூப்பில் உள்ள பிஏ சின்னையா ராஜா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிஎஸ்சி மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவாங்க, பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை இவ்வளோ பெரிய ஆள், ரொம்ப அவங்க சொன்ன கருத்து தான் என்னை இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குச்சு. அதாவது நீ பண்ணு ராஜல், உன் கோலில் நீ இப்போ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொன்ன கருத்து. அவங்க அந்த என்னோட ஸ்கூலுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிஎஸ்சிஎன் ஸ்கூலுக்கு நான் இப்போ நன்றி தெரிவிக்கிறேன். ராம்கோ ட்ரஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். உங்களுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி, என்னை இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குனதுக்கு. அதெல்லாம் கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் பண்ணுங்க, மக்களை மகிழ்விச்சுட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பா ப்ரோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. Thank you. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.